ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள வாழைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏற்கனவே வாழைப்பூ வந்திருக்கு. நான் வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்துக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. இந்த வாழைப்பூ இருந்துச்சுன்னா இந்த வாழைக்காய் பெருக்காதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ நம்ம வந்து வாழைக்காய் இந்த வாழைப்பூ வந்து நம்ம உடைச்சிடணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ உடைச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் பெருசாகும். இல்லாட்டி வாழைக்காய் வந்து நல்லா வளராது. அது இல்லாமல் இந்த வாழைக்காய் காய்ச்சியில் மரம் அப்படியே சாஞ்சிக்கிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம இதை வந்து நம்ம இப்படி கம்பை இதுக்கு பண்ணணும். இது வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் அந்த மாதிரி இப்போ இல்லை. அதனால நாங்கள் இதை வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பெரிய கம்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கம்பு கிடைக்கல, அதனால் சின்ன கம்பு வச்சுருக்கேன். ஒன்றொரு நாளைக்கு வந்தால் நான் பெரிய கம்பு வச்சு போடுறேன். அது ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட் பண்ணு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே வாழை மரம் இருந்துச்சுன்னா நீங்களும் கம்பு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி மரம் அப்படியே சாஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.